ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமயகிரீவம் பாஸ்பகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 8/1/2024 14/1/2024 வரை உண்டான வாரத்திற்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தில் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள், மூன்றாவதாக இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் சுக்கிரனும், 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசுவில் சூரியன், செவ்வாய் மற்றும் புதன், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு பகவானும் இந்த வாரத்தில் இருக்கா. இந்த வாரத்தில் 8ஆம் தேதி அன்னிக்கே புத பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போயிடுறார். சந்திர பகவான் அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியிலிருந்து 8ஆம் தேதி ஆரம்பித்து 14ஆம் தேதி ராத்திரி சதய நட்சத்திரம் தாண்டி போகிறார். இதன் மூலியமாக அவர் விருச்சிக ராசியிலிருந்து கும்பராசிக்கு போகிறார், கும்பராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் தேதி அன்னிக்கு துவாதசி, அதற்கு பிறகு 9ஆம் தேதி அன்னிக்கு திரையோதசி, அதாவது பிரதோஷ காலம்னு சொல்லுவாள். இந்த துவாதசி அன்னைக்கு 8ஆம் தேதி அன்னைக்கு மகாபெரிவா ஜெயந்தின்னு போட்டிருக்கு. மகாபெரிவாவுடைய அன்னைக்கு ஆராதனைகள் நடக்கும். 9ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷ காலம் சுக்லபட்சத்திலையும் கிருஷ்ணபட்சத்திலையும் மாதத்துக்கு 2 தரம் வரும். சில பேர்லாம் வேண்டிப்பா இந்த மாதிரி என்னுடைய இந்த காரியங்கள்லாம் நிறைவேறத்துக்காக நான் ஒரு 24 பிரதோஷம் இல்லைன்னா 48 பிரதோஷம் விரதம் இருக்கிறதா வேண்டிப்பா. அவள்லாம் சாயந்தரம் 5:45 6:15 மணி வரலும் உண்டான காலகட்டத்தில் உண்டான தீபாராதனையை சிவன் கோவிலில் பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷத்தினுடைய விரதத்தை முடிக்கிறது தான் பொதுவாக பண்ணுறது. பொதுவாகவே இந்த பிரதோஷம் வேண்டிக்கிறது என்னென்னா, கஷ்டங்கள் போகிறதுக்கும், குழந்தை பிராப்தி ஏற்படுறதுக்கும், மிகுந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கும், திருமணம் ஆன தம்பதியினருக்கும் பிரச்சனைகளுக்கும், திருமணம் ஆகாதவர்கள் அவர்களுக்கு உண்டான தோஷங்களை தீர்ப்பதற்கும் இந்த பிரதோஷ கால விரதம் இருக்கா. பொதுவாகவே பார்த்தோம்னா பிரதோஷ காலம்ன்றது சிவன் கோயிலில் மிகவும் ஏற்றமான விசேஷம். அதற்கு பிறகு 9ஆம் தேதிக்கு அப்புறம் 10ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோம்னா மார்கழி மூலம், அதாவது ஹனுமத் ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. மார்கழி மூலம், மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயனுடைய பிறந்த தினமாக கொண்டாடப்படுறது. அதனால் ஹனுமத் ஜெயந்தி. இப்போ சனி பயிற்சி எல்லாம் வேறு ஆயிருக்கு. சனி பகவானை கட்டியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆஞ்சநேய பெருமான். அதனால் ஆஞ்சநேய ஜெயந்தி ரொம்பவும் விசேஷம். 11ஆம் தேதி அமாவாசை தினம் அன்றைக்கி முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டியது, இதெல்லாம் பண்ண வேண்டியது. அதாவது பேரண்ட்ஸ் இல்லாதவா, தாய் தந்தையர் இல்லாதவா முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய நாள் மார்கழியில் வர்ற அமாவாசை. 14ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது போகி பண்டிகை. இந்த மாதத்தினுடைய இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி நாள் அது போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லி பழைய விஷயங்கள் எல்லாத்திலையும் மனசில் இருக்கக்கூடிய தேவையற்ற சஞ்சலங்கள், தேவையற்ற விஷயங்கள், அகங்காரம், மமகாரம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் புதிதாக வாழ்வில் நாம் பிறப்பதாக தை மாதம் 1ஆம் தேதி அடுத்த நாள் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரம் பார்த்தேனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவா எனக்கு காண்டாக்ட் பண்ணி அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க. அது ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு தேவைப்படும் பொழுது உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்புங்க. என்னுடைய சார்ஜஸ் என்னன்னு சொல்கிறேன். அதற்கு பிறகு உங்களுக்கு PDF போட்டு டைம் கரெக்ஷன்ஸ், டேட் கரெக்ஷன், இல்லைன்னா சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அந்த சந்தி பார்த்து டிசைட் பண்ணி எந்த நட்சத்திர பாதத்தில் வரீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் இன்றைய கோல்சாரம் எப்படி இருக்குது, உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது, இன்றைய கோல்சார காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். இந்த வாரம் வரக்கூடிய
சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு, சந்திராஷ்டமம்ன்றது வந்து மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஏற்கனவே சொன்ன எளிய பரிகாரம். அதாவது சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டிய அதாவது நிர்பந்தத்தில் இருந்தீர்களே ஆனால், கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால், சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு வாங்கி கொடுங்க. ஏன்னா துவாதசியும் வருது 8ஆம் தேதி, அதனால் கோசாலைக்கு வாங்கி கொடுங்க. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன். அதற்கு மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறைஞ்சதுன்னா தடங்கள் வராமல் இருக்கும் செய்யும் வேலைக்கு. சரி, இப்போது இந்த வாரம் 8/1 14/1 வரை உண்டான நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ராசியான்னு பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், போராட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார். ஆண் சனியாக இருக்கக்கூடிய காலகட்டம். மூலத்திரிகோண வீடு வேறு. உங்களுடைய ஜென்மத்தில் அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உடல்நிலையில் சற்று பின்னோக்கம் பின் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் ஜாகிரதையாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. தேவையில்லாத விஷயங்களை சாப்பிடாதீங்க. தேவையற்றவர்களுடன் பேச வேண்டாம். தேவையில்லாமல் வந்து எங்கேயும் போய் உடல் நலத்தை கெடுத்துக்கிற மாதிரி எதையும் சாப்பிட்றாதீங்க. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரம் வந்து பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் ஆட்சி இருக்கிறது. நல்ல விஷயங்கள் என்னென்னா மனம் வந்து ரொம்ப திடகாத்திரமாக இருக்கும். எதையும் வந்து வெற்றி கொள்ளக்கூடிய மன பலம் வரும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா ராகு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பணம் அபரிமிதமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு வந்து 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல இருக்கிறது. 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதும் 10ஆம் இடத்தில் வந்து சுக்கிர பகவான் இருக்கிறதும் பெரிய ஏற்றம். 9ஆம் அதிபதி 10ல் 10ஆம் அதிபதி 11ல் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம், அபரிமிதமான வளர்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதனால் உங்களுடைய ராசியில் முயற்சி ஸ்தானத்தில் வந்து இருக்கக்கூடிய குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சி பெற்று போகிறார். முயற்சி ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றதுக்கு சமமாக இருக்கிறது பெரிய விசேஷம். குடும்பத்தில் திருமணத்திற்கு இந்த கும்பராசிக்காரர்கள் பார்த்து கொண்டிருந்தார்களே ஆனால் நிச்சயமாக திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா சப்தமத்தை சந்திர பகவான் அதாவது குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தை வந்து பார்க்குறதும் சிம்மாதிபதியை பார்க்குறதும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களுக்கும் சரி, அதை தவிர வந்து ஆன்மீக வழியில் செல்லக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி, அதை தவிர வந்து ஃபயர் சர்வீஸு, ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது மைனிங் பார்க்குறவங்க, இரும்பு விஷயங்கள் பார்க்குறவங்க, பெரிய பெரிய இரும்பு சாமான்கள் நகர்த்தி எர்த் மூவர்ஸ்ன்னு சொல்லுவா இல்லையா, இவாடுகள்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரம். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தை. 8/1/2024 14/1/2024 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 8ஆம் இடத்துலையும் 8/1/2024 9ஆம் தேதி ராத்திரி ஒரு 7:45 8 மணி வரலும் 10ஆம் இடத்துல இருக்கார். இதன் மூலியமாக வேலையில் அபரிமிதமான ஏற்றம். புதிதாக வந்து இப்போ தொழிலுக்குன்னு கடன் வாங்கக்கூடிய காலகட்டம். வேலை சம்பந்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி வரார். திடீர் பணயோகம் வரும், இன்க்ரிமெண்ட் வரும், ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது என்றைக்குன்னா 9ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து, அதாவது 8 மணியிலேருந்து 12ஆம் தேதி காலை ஒரு மணி வரலும் வந்து பார்த்தாலேயானால் ஷேர் மார்க்கெட்டு அந்த மாதிரி விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாகவும் உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். அது வந்து 12ஆம் தேதி கார்த்தால 1 மணியிலிருந்து 14ஆம் தேதி காலை ஒரு 2:30-3 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் சிறு சிறு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் சற்று கவனம் தேவையாக இருக்கணும். வேலையின் மூலியமாக நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ராசியிலேயே வந்து சந்திர பகவான் வரார். எப்போ அப்படின்னா சந்திர பகவான் ராசியிலேயே எப்போ வரார் அப்படின்னா 14ஆம் தேதி காலை ஒரு
3 மணியிலிருந்து 16ஆம் தேதி காலை ஒரு 5:30 மணி 6 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புனர்ப்பு யோகம் ஏற்படுறது, உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா 6ஆம் அதிபதி உங்களுடைய ராசி சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால உடல் நலத்தில் சளி கபம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் இந்த வாரம் அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பிரத்யங்கரா கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக அங்கே குங்குமார்ச்சனை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாகவும் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தவிர்க்கப்பட்டு நல்லபடியாக இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன்.